முதலமைச்சருக்கு எதிரான ஊழல் புகாரை விசாரிக்க உயர்நீதிமன்றமே உத்தரவிடும் நிலையை கர்நாடகத்தில் காங்கிரஸ் உருவாக்கியுள்ளதாக பிரதமர் மோடி கண்டனம். இதுபோன்ற கட்சி ஆட்சியில் அமர ஹரியானா மக்கள் அனுமதிப்பார்களா என்றும் கேள்வி. ஊழல் மற்றும் பரம்பரை அரசியலின் பிடியில் இருந்து இந்தியா விடுபட்டுள்ளதாக பிரதமர் மோடி தகவல். நாட்டில் பல இடங்களில் தொழில் நகரங்களை அமைக்க மத்திய அரசு நடவடிக்கை எடுக்கும் என்றும் உறுதி. கடந்த 10 ஆண்டுகளில் சர்வதேச நாடுகளின் மத்தியில் இந்தியா மீதான நம்பிக்கை உயர்ந்துள்ளதென பிரதமர் மோடி பெருமிதம். உலகம் முழுவதும் உள்ள மிகப்பெரிய நிறுவனங்கள் இந்தியாவில் முதலீடு செய்ய ஆர்வமாக உள்ளதாகவும் தகவல். நாளை மகாராஷ்டிரா செல்லும் பிரதமர் நரேந்திர மோடி புனே மெட்ரோ ரயில் சேவையை கொடியசைத்து தொடங்கி வைக்கிறார். சோலாப்பூர் விமான நிலையம் உள்ளிட்ட 22,600 கோடி மதிப்பிலான திட்டங்களையும் நாட்டுக்கு அர்ப்பணிக்கிறார். ஜம்மு காஷ்மீரில் 26 தொகுதிகளில் நடைபெற்ற 2ஆம் கட்ட தேர்தலில் 54% வாக்குகள் பதிவு. அதிகபட்சமாக ரியாசி மாவட்டத்தில் 71.81% வாக்குகளும், குறைந்தபட்சமாக ஸ்ரீநகரில் 27.31% வாக்குகளும் பதிவு. 10 லட்சம் கோடி ரூபாய் முதலீடு ஈர்க்கப்பட்டதில் எஞ்சியுள்ள 40 விழுக்காடு பணிகளை நிறைவேற்றுமாறு தொழில் வழிகாட்டி நிறுவன பணியாளர்களுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவுறுத்தல். 50 லட்சம் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கிட இலக்கு நிர்ணயித்துள்ளதாகவும் வலைத்தளத்தில் பதிவு. பாரிஸ் பாராலிம்பிக் போட்டிகளில் பதக்கங்கள் வென்ற வீர வீராங்கனைகளுக்கு உயரிய ஊக்கத்தொகை வழங்கினார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். துளசிமதி, நித்யஸ்ரீ, மனிஷா மற்றும் மாரியப்பன் ஆகியோருக்கு மொத்தம் 5 கோடி ரூபாய்க்கான காசோலை வழங்கப்பட்டது. தயாநிதி மாறன் தொடர்ந்த அவதூறு வழக்கில் இருந்து விடுவிக்க கோரி சென்னை சிறப்பு நீதிமன்றத்தில் எடப்பாடி பழனிசாமி மனு தாக்கல். மனு மீது அக்டோபர் 16ஆம் தேதி உத்தரவு பிறப்பிக்கப்படும் என நீதிபதி ஜெயவேல் அறிவிப்பு. தமிழ்நாட்டில் அரசு உதவி பெறும் பள்ளிகள், தனியார் பள்ளிகளின் காலாண்டு விடுமுறை அக்டோபர் 6ஆம் தேதி வரை நீட்டிப்பு. விடுமுறைக்கு பின் அக்டோபர் 7ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என பள்ளிக் கல்வித்துறை அறிவிப்பு. விலங்கு கொழுப்பு கலக்கப்பட்ட நெய்யை சப்ளை செய்ததாக திண்டுக்கல் ஏஆர் டெய்ரி நிறுவனத்தின் மீது திருப்பதி தேவஸ்தானம் போலீசில் புகார். கிரிமினல் நடவடிக்கை எடுக்க கோரி திருப்பதி கிழக்கு காவல் நிலையத்தில் தேவஸ்தான அதிகாரி மனு. லட்டு விவகாரத்தில் சந்திரபாபு நாயுடு கூறிய பொய்கள் மூலம் திருப்பதி கோவிலுக்கு ஏற்பட்டுள்ள கலங்கத்தை நீக்க மாநிலம் முழுவதும் சிறப்பு பூஜை. வரும் 28ஆம் தேதி அனைத்து கோவில்களிலும் சிறப்பு பூஜை செய்யுமாறு கட்சியினருக்கு ஜெகன்மோகன் ரெட்டி உத்தரவு. உதயநிதி ஸ்டாலினை துணை முதலமைச்சர் ஆக்குவது குறித்து விசிகவின் துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா கருத்து கூறிய விவகாரம். ஆதவ் அர்ஜுனா மீது நடவடிக்கை எடுப்பது குறித்து உயர்மட்ட நிர்வாகிகளுடன் பேசி முடிவெடுக்கப்படும் என திருமாவளவன் பேட்டி. உட்கட்சி விவகாரங்களை முன்னணி பொறுப்பாளர்கள், பொதுச் செயலாளர்கள், துணை பொதுச் செயலாளர்கள் என உயர்நிலை குழுவில் இடம்பெற்றுள்ள தோழர்களோடு நான் தொலைபேசி வாயிலாக பேசியிருக்கிறேன். மீண்டும் நாங்கள் கலந்து பேசி அது தொடர்பான முடிவுகளை எடுப்போம். பெங்களூருவில் இஸ்லாமியர்கள் அதிகம் உள்ள பகுதியை பாகிஸ்தான் என்று கர்நாடக நீதிபதி ஸ்ரீஷானந்தா பேசிய விவகாரம். நீதிபதியின் மன்னிப்பை ஏற்று அவருக்கு எதிரான விசாரணையை கைவிட்டது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வு. மைசூரு நில ஒதுக்கீடு விவகாரத்தில் கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையாவுக்கு எதிராக வழக்கு பதிவு செய்ய பெங்களூரு சிறப்பு நீதிமன்றம் உத்தரவு. 3 மாதங்களுக்குள் விசாரணை அறிக்கையை லோக் ஆயுக்தா போலீசார் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய நீதிபதி அறிவுறுத்தல். மைசூரு நில முறைகேடு வழக்கில் விசாரணையை எதிர்கொள்ள தயார் என கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா திட்டவட்டம்.
தன் மீது வழக்கு பதிவு செய்ய நீதிமன்றம் உத்தரவிட்டதால் எந்த அச்சமும் இல்லை என பேட்டி. பழிச்சென்று லிப்ஸ்டிக் பூசியதால் தான் ரிப்பன் பில்டிங்கில் இருந்து மணலிக்கு பணியிட மாற்றம் செய்யப்பட்டதாக சென்னை மாநகராட்சியின் முதல் பெண் டபேதார் குற்றச்சாட்டு. பணியிட மாற்றத்திற்கு லிப்ஸ்டிக் பூச்சு காரணம் இல்லை என்றும் அவர் பணியில் அலட்சியமாக இருந்ததே நடவடிக்கைக்கு காரணம் என்றும் மாநகராட்சி விளக்கம். மறைந்த பின்னணி பாடகர் SP பாலசுப்ரமணியம் இல்லம் அமைந்துள்ள நுங்கம்பாக்கம் காம்தார் நகர் பிரதான சாலைக்கு SP பாலசுப்ரமணியம் சாலை என பெயர் சூட்டப்படும். தமிழ் திரையுலகிற்கு SPB ஆற்றிய சேவையை போற்றும் வகையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு. சிவகாசியில் கிழக்கு காவல் நிலையம் அருகே குடோனில் பட்டாசு பண்டல்கள் வெடித்து பயங்கர தீ விபத்து. வெளிமாநிலங்களுக்கு அனுப்புவதற்கு வைக்கப்பட்டிருந்த பட்டாசுகள் வெடித்து சிதறியதில் பல அடி உயரத்திற்கு கொழுந்துவிட்டு எரிந்த நெருப்பு. தேனியில் கஞ்சா வழக்கில் கைதான யூடியூபர் சவுக்கு சங்கர் மீது போடப்பட்ட குண்டர் சட்டத்தை திரும்ப பெற்றுள்ளதாக தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் தகவல். சவுக்கு சங்கருக்கு எதிரான குண்டர் சட்டத்தை ரத்து செய்ய கோரி அவரது தாயார் தொடர்ந்த வழக்கு முடித்து வைப்பு. வேளாண் சட்டங்களை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்ற கருத்தை திரும்ப பெற்றார் மண்டி தொகுதி MP கங்கனா ரணாவத். நீண்ட போராட்டத்திற்கு பிறகு திரும்ப பெற்ற சட்டங்களை மறுபரிசீலனை செய்வதா என கடும் எதிர்ப்பு எழுந்த நிலையில் கருத்து வாபஸ். ராஜஸ்தானில் கவச் பாதுகாப்பு தொழில்நுட்பம் பொருத்தப்பட்ட ரயிலில் பயணித்து சோதனை மேற்கொண்ட மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ். எதிரே உள்ள சிக்னலுக்கு ஏற்ப தானாகவே ரயிலின் இயக்கத்தை கவச் சிஸ்டம் கட்டுப்படுத்தும் வீடியோவை பகிர்ந்து மத்திய அமைச்சர் பாராட்டு.